இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய குரல் ஒலி, ஆண்டவருடைய வார்த்தை. இதோ இந்த திரு விவிலியத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஆறுதல் உண்டு, அவருடைய வார்த்தையிலே கண்டிப்பு உண்டு, அவருடைய வார்த்தையிலே வழி நடத்துதல் உண்டு. மகனே மகளே, இதோ இந்த வழியிலே செல்லுங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராய், ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு உறவாடுகிறவராய் இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு செவிமடுக்கும்படியாக இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை, தூய ஆவியான வழியாக நமக்கு காட்டுகின்ற இறை வார்த்தை, தொடக்க நூல் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை காட்டுகிறார். தொடக்க நூல் அதிகாரம் 28:15 இறைவார்த்தை. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் யாக்கோப்புக்கு கனவில் தோன்றி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தன்னுடைய பெற்றோர் இடத்திலிருந்து யாக்கோப்பு வெளியேற்றப்பட்ட பின் நான் எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியாதபடி ஒரு கல்லை தலைமாட்டில் வச்சு தூங்குகிற பொழுது ஆண்டவர் கனவில் தோன்றி, இதோ நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாக இருப்பேன், இந்நாட்டிற்கு திரும்பவும் வரவு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்தார். அதே ஆண்டவர் இதோ இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு காவலாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், பெற்றோரால், உற்றார் உறவினர்களால், வேலை செய்கின்ற இடத்திலே, அலுவலகத்திலே நாம் கைவிடப்பட்டவர்களாய் வெறுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்று யாக்கோபுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இதோ இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் தம் திருத்தூதர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுவார், இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் வாசம் செய்கிறார், நம் அருகிலே இருக்கிறார், ஒரு நண்பனை போல உருவாடுகிறவராக இருக்கிறார். மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, நான் உனக்கு காவலாக இருக்கிறேன், உன்னை எதுவுமே அண்டாது, தீமை உன்னை அண்டாதபடி, துன்பம் உன்னை அண்டாதபடி, நோய் உன்னை அண்டாதபடி, பசாசின் கிரிகைகள் உன்னை அண்டாதபடி இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், காவலாக இருந்து நான் வெற்றி கொள்வேன், வெற்றியை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் யோசுவா நூலிலே நாம் பார்க்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே, யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளவில்லையா, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதி, கவலைப்படாதீ, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டுமாக நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, அவற்றை அல்லும் பகலும் இரவும் தியானம் செய்து இதில் என்ன எழுதியுள்ளது அதை கடைபிடிப்பதில் கருத்தாக இரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகு இதோ இந்த வார்த்தையிலே வீறு கொண்டு எழு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, வீறு கொண்டு எழு,
துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் பயத்தோடு கூட இருக்கலாம். வேலை செய்கிற இடத்தில், குடும்பத்தில், செல்லுகின்ற இடத்தில் பயத்தோடு கூட இருக்கலாம். பலவிதமான கவலைகளோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, அஞ்சாதே, எனில் கடவுள் உன்னை உருவாக்கின கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பெயரை சொல்லி அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தாயின் கருவிலே உருவாக்கின ஆண்டவர், இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வருகிற ஆண்டவர், இனியும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உன்னோடு நான் இருப்பேன், பயப்படாதே, அஞ்சாதே, கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து ஜெபிப்போமா? அன்பான என் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ கவலைப்படாதே, துணிவுடன் இரு, அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு இந்த அருமையான ஆறுதல் வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி தேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிற எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு